Hello students, welcome back to our channel. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தென் அப்டேட்ஸா இருக்கட்டும், அது இல்லாம காலேஜ் பத்தின டீடைல்ஸ், கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு டீடைல்ஸா இருந்தாலும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, NIRF ரேங்கிங்ல டாப் லெவல்ல இருக்கக்கூடிய MBA படிக்கிறதுக்கான, அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கான சிறந்த கல்லூரிகள் எது, அது NIRF ரேங்கிங்ல எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் IIT மெட்ராஸ் தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நல்லா பே போன காலேஜ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல டாப் ரேங்கிங் இருக்கக்கூடிய காலேஜ். மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ்ல 13வது இடத்துல NIRF ரேங்கிங் இருக்கு, 66.50 இடத்துலயும் மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. தென் வந்து சென்னையில் அமைஞ்சிருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் IIM சொல்லப்படுற திருச்சிராப்பள்ளி IIM அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடிக்காக தனி காலேஜஸ் இருக்கு. இது வந்து 64.95 மதிப்பெண்கள் பெற்று இந்திய அளவில் 16வது இடத்துல இருக்கு. அதுக்கு அமிர்த விஸ்வவித்யாபீடம், உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய நல்ல கல்லூரி. 60.25 மதிப்பெண்கள் பெற்று 26வது இடத்துல இந்த இந்திய அளவில் இருக்கு. இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ்க்காக மட்டும் சொல்றேன். ஆர்ட்ஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங் மெடிக்கல் லைன்ல எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் கிரேட் லேக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இது உங்களுக்கு தெரியும், சென்னையில் அமைஞ்சிருக்கு. 58.05 மதிப்பெண்கள் பெற்று இந்தியாவோட 37வது இடத்துலயும் இருக்கு. அதுக்கப்புறம் லயலோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது சென்னையில் அமைஞ்சிருக்கு. இது 53.12 மதிப்பெண்கள் பெற்று 55வது இடத்துல இந்தியாவோட இருக்கு. அதுக்கப்புறம் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, உங்களுக்கு தெரியுது, சென்னையில் இருக்கிற காட்டாங்குளத்தூர் பிரான்ச்சுங்க. இது வந்து 52.74 மதிப்பெண்கள் பெற்று 56வது இடத்துல இந்தியாவோட இருக்கு. அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாரும் நினைச்சிருக்காங்க NIT மட்டும் தான் திருச்சி இருக்குன்ட்டு. அப்படி இல்லைங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் தனியா இருக்கு, அங்கேயும் MBA இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா IITM சொல்லப்படுற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சிராப்பள்ளி, அது மேனேஜ்மெண்ட்காக மட்டுமே தனி, இது அதுவும் திருச்சிராப்பள்ளியில் தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 52.47 மதிப்பெண்கள் பெற்று 57வது இடத்துலயும் இருக்கு. நல்லா யோசிச்சு பாத்துங்க, திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் படிக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 16வது இடத்துல இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து 57வது இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கல்லூரி. 52.01 மதிப்பெண்கள் பெற்று 63வது இடத்துலயும் இருக்கு. அதுக்கப்புறம் தியாகராஜர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், உங்களுக்கு மதுரையில் இருக்கு, 47.05 மதிப்பெண்கள் பெற்று 80வது இடத்துலயும் இருக்கு. அதுக்கப்புறம் PHU காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சென்னையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாப் லெவல் பிரைவேட் காலேஜ்னா அது உங்களுக்கு தெரியும். அதுவும் பாத்தீங்கன்னா 47.38 மதிப்பெண்கள் பெற்று 84வது இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க இருக்கு, அது 46.92 மதிப்பெண்களும் 88வது இடத்துல இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, இது வந்து திருச்சிராப்பள்ளியில் அமைஞ்சிருக்கு. தென் 45.36 மதிப்பெண்கள் பெற்று 96வது இடத்துல இருக்கு. ஸோ இந்த கல்லூரிகள் தான் வந்து 12 கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கான NIRF ரேங்கிங்ல இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும், உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ண, உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கு எந்த கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியும், உங்களுக்கு கால் பண்ணுங்க, நானும் உங்களுக்கு கைட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.